நான் கூட்டம் சேர்த்துட்டு சண்டைக்கு போற ஆள் இல்லை. புரியுதா? கூட்டத்தை நம்பி நான் அரசியல் கட்சி தொடங்கல. நான் முன்வைக்கிற உயர்ந்த கொள்கையை நம்பித்தான். நிறைய வேறுபாடு இருக்கு. ஊழல் லஞ்சமா, உண்மை நேர்மையா? நாங்கள் கட்சி தொடங்கியது, அரசியல் செய்ய வந்தது மக்களை வச்சு பிழைக்கவா, மக்களுக்காக உழைக்கவா? இது பதவிக்காகவா, மக்களின் உதவிக்காகவா? பணமா, இனமா, அதன் மானமா? எங்கள் கோட்பாடு வேற. புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன செய்றீங்க? உங்க பிள்ளை வாழ்றதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் என் பிள்ளை வாழ்றதுக்கு இந்த நாட்டை காப்பாற்றி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். வேறுபாடு புரியுதா? நீங்க வணங்குகிற சாமி கிட்ட இருக்கிற எல்லாரும், இப்போ குறிப்பா பிஜேபி போன்ற கட்சி எல்லாம் சாமிக்கிட்டே இருக்கு. நான் வாழுகிற பூமிக்கு வரணும்னு நினைக்கிறேன், அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாமியும் சேர்த்து என் பூமி தான் காப்பாற்றணும். புரிஞ்சுக்கிடுங்க. அதனால நாங்க முன்வைக்கிற கொள்கை கோட்பாடை நம்பி தான் களத்துல நிக்கிறோமே வெளியே கூட்டத்தை நம்பி இல்லை. தலைவர்களா சேர்ந்து கூட்டம் பண்ணிட்டா தத்துவம் என்ன? முன்வைக்க போற தத்துவம் என்ன? இந்த நாட்டுல இருக்கிற இது எல்லா பிரச்சனைக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சிகள் எதாவது சொல்லுங்க தம்பி. இத்தனை போராட்டம் நடக்குதுல, ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல, இதுக்கு இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி ஆட்சிகள் எது? ஒண்ணு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக. நாளை தாண்டி பிரச்சனை வந்துச்சா எனக்கு? அப்புறம் இந்த கட்சிகளோடவே போய் சேர்ந்து நீ என்னத்துக்கு செய்ய போற? அவன் 100 ரூபாயில 60 ரூபா கமிஷன் வாங்குவான், நீ 40 ரூபா வாங்குவான். இதுல என்ன இருக்குது? அவன் விஷம் கொடுத்து கொள்வான், நீ கத்திக்கிட்ட குத்தி கொள்வேன். ஆனா கொன்றுவேன்.